கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நாம் அனுதினமும் கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் என்று சொல்லி நாம் கேட்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அந்த தேவன் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவர் நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த வேளையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே அவர் அற்புதத்தை செய்வதற்கு முந்தின நாளிலே சொல்லுகிறார், உன் பாளையத்தை சுத்திகரி, நாளைய தினத்திலே நான் அற்புதங்களை செய்வேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, கர்த்தர் அற்புதங்களின் தேவன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ஆகவே உன்னுடைய காரியங்களை விசாரிப்பதற்கும், உன்னுடைய காரியங்களிலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வல்லமையை நாடி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, இன்னொரு வல்லமையும் கிடையாது. தேவனே சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் உன்னுடைய பாடுகள், உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய சோர்வுகள், உன்னுடைய வாழ்க்கையில் இனி இந்த நாட்களில் சந்தித்து கொண்டிருக்கிற தோல்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல ஆரம்பி. அவர் உன் நடுவில் இருக்கிறபடியினால் உன் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். உன்னுடைய அனைத்து காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். பயப்படாதே, நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை உன்னை விடுதலை ஆக்கும். இந்த நாளிலும் அவரை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், ஆண்டவரே அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். பேதுருவுக்கு தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதத்தை செய்தவர் இன்றைய நாளிலும் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய கரத்தை பற்றி தூக்குவதற்கு என் ஆண்டவராக இயேசு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை. இந்த நாளிலும் அவரை நோக்கி பார்ப்பாயா? இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த நாளில் நீ ஒரு பெரிய விடுதலை உன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நீர் வல்லமை உள்ளவர். இந்த நாளில் உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கர்த்தர் விடுதலையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறாய். நீர் விடுதலையை கொடுங்கப்பா. நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாய் இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.